நாங்க ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம்ல சக்சஸ நோக்கி நீங்க எஃபோர்ட் போடுறீங்க. நான் பொதுவா நான் சொல்றேன். இப்ப இந்த ஸ்கீம வச்சு நான் சொல்றேன். ஸோ நீங்க இப்படி ஒரு எஃபோர்ட் ஒண்ணு போட்டும், அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகுதில்ல. எல்லாரும் போடுற அதே எஃபோர்ட்ட நாங்களும் போடுறோம். வித் அவங்கள விட கூடுதலாவும் போடுறோம். பட் அது சக்சஸ் ஆகுதில்ல அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு மெயினான காரணம் தான், நான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ பேசியிருக்கிறேன். கிளாஸ்ல 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாலுமே, அ சுமார் 10,000த்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ இப்ப 6 வருஷமா நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டூடண்ட்ஸோட ஒரு வியூ எப்படி இருக்குன்னா, முதலாவது சக்சஸ் அந்த குயிக்கா ரீச் பண்ணணும். அதாவது ஓவர் நைட் ரீச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ரீச் பண்றதுங்கிறது எங்கேயுமே இல்ல. எந்த ஒரு ரியலான ஸ்கீம்லயும் இல்ல. இப்ப நான் மணி மேக்கிங்ன்னு சொல்றேன். ஸோ அப்படி இல்லாம நீங்க வேற எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி. ஓகே. அப்போ ஓவர் நைட்ல அப்படி அப்படி ஓவர் நைட்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு ஒரு சொன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ரீச் ஆகுது. அது வந்து இல்லீகலானது அல்லது வந்து அது வந்து ஒரு அக்செப்டபிள் ஆன ஒரு விஷயமா இருக்காது. ஓகே. ஸோ இந்த விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த விஷயம் இருக்கு தானே, அது வந்து ஒரு பிழையான இடத்துல ஒரு பிழையான இடத்துல நீங்க அந்த எஃபோர்ட்ட போடுவீங்கனாலும், நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அதுல என்ன செய்யாதுன்னா சக்சஸ் ஆகாது. ஓகே. நீங்க பாருங்க, சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிழையான ஒரு வெப்சைட்ல வேலை செய்ய போயிருவாங்க. பிழையான வெப்சைட்ல வொர்க் பண்ணா, அந்த வெப்சைட் என்ன சொல்லும்னா, நீங்க ஆட்கள் சேருங்க, இன்னும் காசு போடுங்க. அல்லது நீங்க இந்த இப்ப நீங்க இது பண்றதுக்கு இன்னும் ஒரு வொர்க் ஒண்ணு செய்யுங்க. இப்ப வித்ட்ரா எடுக்கிறதுக்கு இன்னொரு வொர்க் ஒண்ணு செய்யுங்க. இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள வந்து அது ரெஸ்ட்ரிக்ஷனா போட்டுருவாங்க. நீங்க கன்டினியூஸா ட்ரை பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அதுல சக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. ஓகேயா? ரைட். இது எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையா தெரியிற விஷயம். இப்ப இது இப்படித்தாங்கிற ஒரு வெளிப்படையா உங்களுக்கு தெரிற விஷயம். ஓகேயா? அதே மாதிரி வெளிப்படையா தெரியாம நீங்க ஒரு சில விஷயங்கள இங்க இன்க்ளூட் பண்றீங்க. தயவு செய்து அதை நீங்க இங்கே ஸ்டாப் பண்ணணும். அதுல முதல் விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போகக்குள்ளயே, நீங்க என்னன்னா பிளக்கேட் மெத்தட யூஸ் பண்ற. நான் உங்களுக்கு இது வந்து ஷார்ட் டைம்ல உங்களுக்கு நான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ நான் பார்த்துட்டேன். ஓகே. அவங்க $3000 ஏர்ன் பண்றேன்னு சொல்லுவாங்க. $4000 ஏர்ன் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதான் நாங்க சொல்லிக் குடுத்த வெப்சைட்ஸ்லயே அவங்க வந்து அப்படி ஏர்ன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அப்படி பெர்ஃபார்ம் பண்ணதால இப்ப ஸ்ரீலங்காவுக்கே அந்த வெப்சைட்டே இல்லாம ஆக்கிட்டாங்க. என்னன்னா, இந்த VPN அல்லது வந்து ஏனோ ஏதோ வேற ஏதேதோலாம் செய்யலாம். ஒரு கம்ப்யூட்டர்ல 2 கம்ப்யூட்டர் யூஸ் பண்றேன். இப்படி ஏதேதோ விஷயம்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு 1 நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம் ஓகே ஆகும். ஆனா லாங் டெர்ம்க்கு அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. VPN யூஸ் பண்றேன். அதாவது வெர்ச்சுவல். இப்ப நான் சொல்றமே உங்களுக்கு வந்து இந்த நீங்க கன்டினியூஸா வொர்க் பண்ண போகக்கூட உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு என்ன பண்ணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்கள வந்து அவங்களே பூஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப அந்த உங்களுக்கு ஜாப் தராங்களே, அவங்களும் உங்களோட எஃபோர்ட் நல்லா இருக்குது. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு நெனச்சா, அவங்களே உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்க பிசிக்கலா ஒரு பிளேஸ்ல வொர்க் பண்ணாலும் சரி, அல்லது வந்து நீங்க டிஜிட்டலா நீங்க வெர்ச்சுவலா ஒரு வெப்சைட்ஸ்ல நீங்க வொர்க் பண்ணாலும் சரி. ஓகே. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னா, நீங்க அவங்களுக்கு புரொவைட் பண்ற உங்களோட நாலேட்ஜால, உங்களோட சர்வீஸால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு ஒரு சொன்னா, உங்கள சீக்கிரமா அந்த பிசினஸ விட்டு வெளியாக விட மாட்டாங்க. அதுக்குரிய நிறைய விஷயங்கள் அந்த பிசினஸ்கள் அந்த உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல செய்து கொண்டு உங்கள பூஸ்ட் பண்ணும். அத எப்படியுமே நீங்க பூஸ்ட் ஆகுறது உங்களுக்கு விளங்கும். ஓகே. இது வந்து ரியலான வெப்சைட்ல நடக்கும். இப்ப VPN கான்செப்ட் என்னன்னு ஒரு சொன்னா, விர்ச்சுவலான ஒரு பிளேஸ். அதாவது இப்ப நீங்க உண்மையாவே ஸ்ரீலங்காவுல தான் இருக்கிறீங்க. ஆனா, நீங்க வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார் ஏன்னா நான் எவ்ரி டே வந்து நான் ப்ரூஃப் போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா, இந்த சர்வே கம்ப்ளீட் பண்றதுல இந்தியாவுல எவ்ரி டே இந்தியா அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்ல எவ்ரி டே வந்து 10, 20 பேர் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த கண்ட்ரிக்குரிய VPN வாங்கி இவங்க வந்து வொர்க் பண்றாங்க. அப்ப அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸும் வருது, ஏர்னிங்ஸும் வருது. என்னட்ட எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், "நான் இதுல இல்ல எனக்கு அக்செப்ட் இல்ல. நீங்க அது உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு." ஆனா அவங்களே திரும்ப வந்து சொல்லுவாங்க, "அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு. எனக்கு அது கன்டினியூஸா லேர்ன் பண்ணிடலாம் போயிட்டுன்னு." ஓகே ரைட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஏமாற்று வேலை தான். உங்களுக்கு இது புரியுது தானே? இப்ப நீங்க வந்து நீங்க இத வந்து ட்ரிக்ஸ்ன்னு யாரும் சொல்லக்கூடாது. ட்ரிக்ஸ்ங்கிற கதைய வந்து யாரும் கதைக்கக்கூடாது. இது வந்து ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலையால நீங்க ஏர்ன் பண்ற மணி இருக்கு தானே, நான் உங்களுக்கு இந்த ரியல நீங்க முதல்ல விலகிக் கொள்ளணும். இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்? ஓகே. நீங்க என்னதான் இது பண்ணாலும், அதுல பரக்கத்துங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. நாங்க இந்த இஸ்லாமிக் கான்செப்ட்ல சொல்லுவோம். அது இருக்கவே இருக்காது. ஆனா, நாங்க இந்த வேலை செய்ற இந்த எஃபோர்ட் போட்டு ஏர்ன் பண்ற ரூ. 100ல இருக்கிற அந்த பரக்கத் வந்து நீங்க 1,00,000 ஏர்ன் பண்றதுல இருக்கவே இருக்காது. ஓகே. அப்படி அப்படி நீங்க இல்ல எனக்கு நல்ல பரக்கத் இருக்கு. எனக்கு நல்ல இது இருக்கு. நான் நல்லா செலவழிக்கிறேன். நல்லா இது பண்றேன்னு ஒண்ணு சொன்னா, அது வந்து அது அப்படியே ஒரு கான்செப்ட்டே இல்ல. அப்படின்னா எல்லாரும் அப்படியான அப்படியான விஷயத்துக்கு போயிருவாங்களே, அப்படி இல்ல. ஓகே. அப்ப நீங்க சரியானத, உண்மையானத, சரியா நீங்க ஒரு இடத்த நிரூபிச்சு ஏர்ன் பண்ணது, உங்களுக்கு ஷார்ட் டெர்ம்ல ஒருவேளை உங்களுக்கு அந்த குரோத்த தராம இருக்கலாம். ஆனா லாங் டெர்ம்ல கட்டாயம் தரும். அதுக்கு தான் இந்த பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது விஷயம் இருக்குதே. அது பொறுமையோட நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்க வொர்க் பண்ணணும்.
சின்ன விஷயம்னாலும் அதை இஸ்லாமிக்ல சொல்லுவாங்க, சிறிய விஷயம்னாலும் நீங்க அல்லாவுக்கு செய்யற வேலை, நீங்க அந்த 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 நன்றி கடன் ஒரு விஷயம் கண்டினியூஸா செய்யணும். அதாவது குர்ஆன்ல ஒரு லைனை ஓதுறனாலும் நீங்க கண்டினியூஸா ஓதணும்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அதோட இதை சேர்த்து பொறுமை. இப்ப நீங்க ஒரு விஷயத்த கேட்கறீங்க, இப்ப நீங்க போட்டுவிட்ட ஒரு விஷயத்த நீங்க கேட்கறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு நாளையோட கேட்கறதால அது வந்து நடக்காது. நீங்க கண்டினியூஸா அது சம்பந்தமா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். எப்படி நீங்க செய்துட்டு போனா ஷுவரா கட்டாயம் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கான ஒரு நாள் அது மாறும். ஏன்னா எந்த டைம்ல உங்களுக்கு அந்த நீங்க கேட்கறது அங்க போய் எக்ஸெப்ட் ஆகுதுன்னு தெரியும். அதுக்காக நம்ம எவ்ரி டே கேட்போம். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, அந்த ஒரு வீடியோ உங்களோட சேனலே மாத்தி விட்டுரும். அப்ப அந்த வீடியோ எதுன்னு ஒரு சொல்லி தெரியும். அதை நீங்க எப்படி தெரியுமா அடுத்து செய்யணும்? இன்னைக்கு நான் கேட்கிற இது வந்து இந்த துவாவோ அல்லது இந்த வீடியோ வந்து நான் உருவாக்க போற இந்த வீடியோ இந்த சேனலை மாத்த போகுதுங்கிறத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த எதிர்பார்ப்போட அதை உருவாக்குவீங்கன்னா ஹை குவாலிட்டியா உருவாக்குவீங்கிறதுக்காக தான் நான் சொல்றது. ஓகேயா? ஸோ இப்படித்தான் இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். அந்த வேர்ச்சுவல் பாயிண்டோட நீங்க ஒர்க் பண்றதுங்கிறது ஏமாற்று வேலை தான். ஓகே, அது வந்து கண்டினியூஸா உங்களுக்கு என்ன செய்யாது, இதுல ரிசல்ட்ஸை தராது. ஓகே, இது உங்களுக்கு கிளியரா விளங்குது. ஓகே, நான் சொன்ன விஷயம் முதலாவது நீங்க தெரிவு செய்யற வெப்சைட் பிள்ளையான வெப்சைட், உங்களோட வேலை நீங்க ஓவர் நைட்ல ரீச் ஆகுற இந்த விபிஎன் இது எல்லாமே ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரன் பண்றோம், ஏஐ இமேஜ் ஜெனரேஷன். ஓகே, இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேஷன்ங்கிறது நாங்க ஒன்லைன்ல இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது இதை நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ற இந்த ஏர்னிங்ஸ் வந்து ஒரு அசெட் ஒன்றை உருவாக்குறது. அதாவது உங்களுக்காக ஒர்க் பண்ண போற அசெட். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு வகையா ஆன்லைன்ல இருக்கிற மணி மேக்கிங் ஸ்கீம் பிரிப்போம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிறது நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண வித்ரோ பண்ற எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. இன்னொரு சைட் இருக்குது என்னன்னா பெசிவ் இன்கம் ஸ்கீம். இது என்னன்னா நமக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அசெட் ஒன்று உருவாக்குறது. ஓகே, இந்த இந்த உங்களுக்காக ஒரு அவரு ஒர்க் பண்ணுவாரு, ஆனா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வரும். பாருங்க, ஒர்க் பண்ண போற ஒரு ஆள் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர போகுது. இது நீங்க இந்த நீங்க பிசினஸ் மேன்ல எடுத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்றது அவங்க மேனேஜ் பண்ற மட்டும்தான். ஓகே, ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தான். ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அது இவங்களுக்கு கூட கொடுக்குப்பாங்க. விளங்குதா? இப்படியான ஒரு கான்செப்டை ஆன்லைன்லயே நாம உருவாக்கலாம். அதுதான் இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீமை நாங்க இதுல இருந்து ஒரு அசெட்ஸ் ஏஐ இமேஜ் ஏஐ வீடியோஸை நம்ம ஜெனரேட் பண்ணி போடுவோம். இது வந்து சேல் நடக்கும். இப்போ நான் இந்த ஷேர் பண்ணிக்கிற இந்த நபர் வந்து ஒரு நாளைக்கு $30 சேல்ஸுக்கும் வந்து இருக்கிறாரு. ஓகே, அப்போ கிரியேட் பண்ற ஒன் டைம் தான். அதே மாதிரி ஒரே அசெட் வந்து திரும்ப 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 சேல் ஆகும். இது 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 எனக்கே நடந்திருக்குது. நானே இது பண்ணியிருக்கேன். நீங்க இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அது சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கும். கூகுள்ல போயிட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி டிசைட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா பயோஸ்லாம் வரும். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். ஸோ இவங்க என்னன்னு ஒரு சொன்னா, எங்களுக்காக இவங்க எனி டைம் 24/7 வந்து எமக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி ஏர்னிங்ஸை வந்து எங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாங்க உருவாக்கணும். ரைட், இப்போ ஓகேயா? ரைட், இது பேசும் இன்கம் ஸ்கீம். இது ரெண்டுமே நாங்க டீச் பண்றோமா? ஸோ அதே மாதிரி இந்த சட்டர் ஸ்டோக், அடோபி ஸ்டோக்னு நான் பேரெல்லாம் சொல்றேன். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம். நீங்க தாராளமா தேடி படிச்சுக்கொள்ளுங்க. ஸ்கேம்ல விழுந்துடாதீங்க, பிள்ளையான வகையில போயிடாதீங்க. ரைட், இங்க வந்து இதுல என்ன விஷயம்னா, இப்ப நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க தானே, இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இதுக்கு இந்த அசட்டை உருவாக்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று தேவை. இந்த அசட்டை உருவாக்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று தேவை. இப்ப நீங்க உங்களோட பிசிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று நீங்க பில்ட் பண்ணீங்க, ஒரு கடை ஒன்று நீங்க கட்ட போறீங்க. அது என்னத்துக்காக நீங்க வாடகை கொடுத்து ரெண்ட் எடுக்க போறீங்க. இந்த வாடகை கொடுத்து ரெண்ட் எடுக்கிறங்கிறது எங்களோட கான்செப்ட் வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இதுல என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க இந்த கடையில இருந்து இன்கம் நீங்க ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க கடைக்கு ஒரு செலவு ஒன்று செய்யணும். அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, அதை செலவு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி இந்த அசட்டை உருவாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணணும். ஆன்லைன்ல அந்த டூல் இருக்கு. அந்த டூல் பேரு கென்வா. ஓகே, கென்வா இல்லாம நம்ம நிறைய டூல் யூஸ் பண்ணுவோம். பட் கென்வாவில் பெய்டு 1 மந்த்துக்கு அன்லிமிட்டடா நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பெய்ட் மெத்தட் இருக்கு. எவ்ரி மந்த் நீங்க $5 பே பண்ணாலும் அதுவே உங்களுக்கு போதும். ஓகே, கென்வா சம்பந்தமா கென்வா யூஸ் பண்ணி நிறைய வழிகள்ல மணி மேக் பண்ணலாம். ஓகே, அது சம்பந்தமான சீரியஸும் வெல்ஃபியூச்சர் அகாடமியால நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப்ல. இப்ப இது என்னன்னா, இப்ப நீங்க இந்த கென்வாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு $5. நான் அதுக்காக தான் உங்களுக்கு கோர்ஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னா, நீங்க ஸ்டாண்டர்ட் குரூப்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல வர ஏர்னிங்ஸை வச்சு நீங்க பிரீமியம், அதாவது அதுல வர ஒரு மாசம் உங்களால $5 ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். நீங்க பாத்தீங்களா, பிள்ளைகள் 1,00,000 30,000 50,000 5 லட்சம் அப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க. இதுல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை, அதுல இருந்து ஏர்ன் பண்றாங்க. இது ஏன் நம்ம இன்னொரு காரணம் அப்படி செய்திருக்கேன்னா, எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் தேவை, பேசிக் நாலேஜ்.
அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அதனால அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற விஷயங்களை நாங்க படிச்சு எடுத்துட்டு வாரதன் மூலமா எங்களுக்கு இது விளங்கும். மெயினா உண்மையா ரியாலிட்டி, ஆன்லைன் மணி மேக்கிங்ல இருக்கிற ரியாலிட்டி, ஒரு டாலர் வேல்யூ, மணி மேக்கிங்ல எப்படி இருக்குது, என்ன எப்படி இருக்குது, ரியல் மணி மேக்கிங் எப்படி நடக்குங்கிறத உங்களுக்கு விளங்க வைக்கிறது ஸ்டாண்டர்ட் குரூப்ல தான் இருக்குது. அதை நீங்க ஆரம்பிச்சு வச்சு படிச்சு கொள்ளலாம். பேசிக்கா படிக்கலாம். படிச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க இதை தாராளமா அக்சஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அல்லது ரியாலிட்டி புரிஞ்சாக்கள் வந்து நீங்க இதை இது பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா போயிடும். ஓகே, அதே மாதிரி ஜென்யூனா எஃபர்ட் போட தயாராக இது பண்ணுங்க. நான் மேல சொன்ன யாருமே இதுல ஜாயின் பண்ண வேணாம். ரைட், இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு கான்செப்ட் ஒன்று இதுல வருது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேஷன்ல நீங்க வீடியோஸோ அல்லது இமேஜஸோ போட்டீங்கன்னா 100% உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஒரு இடத்துல நீங்க கண்டினியூஸா போடுங்க. ஓகே, நான் உருவாக்கி இருக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நாளைக்கு $30 பண்றேன். நாங்க ஒரு 3 மந்த்ஸா தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சக்சஸ் ஆகுது. ரைட், ஆனா சில பேருக்கு அது சக்சஸ் ஆகல. காரணத்தை நான் சொல்றேன் என்னன்னா, முதலாவது விஷயம், நான் மேல சொன்ன விஷயத்தோட சேர்த்து இதையும் பார்த்துக்கொள்ளுங்களா. இந்த கென்வாங்கிற டூல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் $5 சொன்னேன். மாசம் $5. நீங்க ஒரு வருஷத்துக்குன்னா $50, $45 ஒரு ஆஃபர் ஒன்று தந்து செய்வாங்க. இத சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துக்கு $5, ஒரு மாசத்துக்குள்ள வருஷத்துக்கு $5, ஒரு மாசத்துக்கு $1, இப்படி எல்லாம் கொடுத்து வருஷத்துக்கு $10 இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இதுக்கு டீம் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அது அப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று அவங்க வச்சிருக்கிறாங்க. டீம்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு பிசினஸ் ஒன்று ரன் பண்றேன். நான் வந்து ஒரு லோகோ டிசைன் பண்றேன்னு வைங்களேன். லோகோ டிசைனிங் ஃப்ரீலான்சர். இப்ப நான் லோகோ டிசைன் ஃப்ரீலான்சர்னா, நான் என்ன பண்றேன்னா, இவங்ககிட்ட இந்த ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வேர்ல்டு வைடா இருக்கிறாங்க எனக்கு. அந்த அந்த லோகோ டிசைனை கிரியேட் பண்ணி தருது. நான் ஃப்ரீலான்சர் அல்லது நான் பிசிக்கலா ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சிருக்கிறேன். நான் லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னால தனியா அந்த ஓர்டர்ஸை மெயின்டைன் பண்ண இயலாது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த வேர்ல்டு வைடா இருக்கிறாங்க நான் ஹையர் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், அந்த டிசைனிங் ப்ராசஸை கொடுக்குறேன். இந்த டிசைனிங்காக நான் யூஸ் பண்ற டூல் கென்வா. இப்ப நான் இந்த இது ஜொப்ல ஆஃபர் போட போய் சொல்றேன், கென்வா அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். அப்படி பார்த்தா வேர்ல்டு வைடா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறேன்னா, இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டீம் கான்செப்ட் இருக்கு. அந்த டீம் ஆப்ஷனை நான் அப்கிரேட் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா, அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் கொடுக்குறேன். ஓகே, அப்ப அவங்களோட ஜிமெயில போட்டு இது பண்ணாங்கன்னா அவங்களோட எக்ஸஸ் கொடுக்கும். பட் எல்லாமே எந்த கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் என்ன கண்ட்ரோலுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கிறது இருக்கு. இதை இவங்க என்ன செய்யறாங்கன்னு ஒரு சொன்ன அப்கிரேட் பண்ணி போட்டு 10 பேர் 100 பேருக்கு ஒரு சொல்லி கொடுத்து அதுல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கிறாங்க. ஒரு 10 பேருக்கு $10 படி கொடுத்து பாருங்களேன். $100 ஒரு மாசத்துக்கு $40 தான். $50 அவங்களுக்கு லாபம். ஓகேயா, ரைட். இது அவங்க செய்யறாங்க, அவங்களோட பிரச்சனை விடுங்க. வாங்குற நீங்க என்ன செய்றீங்கன்னா, இது ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இது ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு நீங்க $5 வாங்கினீங்கன்னா, முதலாவது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஒரு ஒர்க் ஒண்ணு நீங்க தொடங்குறீங்கன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுனா அது லொஸ்ட் ஆகட்டும். அதுல வந்து ப்ராஃபிட் வராம விடட்டும். ஆனா நீங்க சரியான விஷயம் ஒன்றை இது பண்ணாதான் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேயா, ரைட். எமக்கு லேசா இருக்கணுங்கிறதுக்காக பிழையான வழியில போகக்கூடாது. கஷ்டமா இருந்தாலும் சரியான வழியில தான் போகணும். இப்ப அவன் எவ்வளவோ கிரியேஷன் பண்ணிட்டு, இது பெட்ல அவன் எவ்வளவுதான் ஒர்க் பண்ணிட்டு, நீங்க வந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஆளை தேடுங்களே தவிர, அவங்களுக்கு இப்படியான ஒரு புரோக்கன் மெத்தட்கள்ல தயவு செய்து நீங்க ஸ்டார்ட் பண்ண வேணாம் இந்த பிசினஸ். ஓகே, இதை நான் ப்ரோக் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் குரூப்ல இருந்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு அங்க இருந்து பழகி எடுத்து டைப்பிங் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கிறோம். ஒரு வீக்ல ஒரு நாள் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா சரி, ஒரு நாள் மட்டும் நல்லா டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா $5 ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். மற்ற வெப்சைட்ல 12 வெப்சைட் ஸ்டாண்டர்ட் குரூப்ல காப்பி பேஸ்ட் பண்றதுனா வெரி ஈஸி. இப்படி கஷ்டப்பட்டு நீங்க ஏர்ன் பண்ற மணியை இப்படியான விஷயத்துல நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருது. எல்லாமே சக்சஸ் தான். அதே மாதிரி லாங் டேர்முக்கு உங்களுக்கே தெரியாது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் சரியான விஷயத்துல இருக்கிற விஷயம். பிழையான விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பிழையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இன்னொரு ஆள்ற கிரியேஷன் அது அவர் கிரியேட் பண்ண, அவர் $5 வைக்கல, $500 வைக்கல, $5000 வைக்கல, அது அவர் தனிப்பட்டது, அவரோட கிரியேஷன், அது அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு யூஸ் பண்ண இயலுமா, நீங்க யூஸ் என்னவா உங்களுக்கு தெரியும். ஒரு மந்த்துக்கு அன்லிமிட்டட் எக்ஸஸ் ஃப்ரீ ட்ரையல் ஒன்று உங்களுக்கு தராங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாம. அப்படி இருந்தும் இப்படி ஏமாற்றினா ஓகேயா. ஸோ அப்படி இல்லாம சரியான இடத்துல சரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணா சரி. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரூஃப் தான் நான் போட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு $3+ இருக்கு. $3 நியர் வந்துட்டாரு, $100+ வந்துட்டாரு. ஸோ இவர் $30 ஒரு நாளைக்கு கூட சேல்ஸ் நடக்குது. ஒரே அசெட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே அசெட் வந்து இதுல சேல்ஸ் நடந்திருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொன்னா கண்டினியூஸா சேல்ஸை தந்துகிட்டே இருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபயர்ஃப்ளைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ ட்ரையல்.
ஒரு மாசத்துக்கு ஃப்ரீ ட்ரையல் தந்தாலே அன்லிமிட்டெட் இமேஜ் கிரியேட் பண்ணலாம். நீங்க தாராளமா கிரியேட் பண்ணலாம். அடோபி ஸ்டோக் 5 ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னு பாருங்க. $100 மந்த்லி ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க சரியான விஷயத்தை சரியான இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் இது வரும். ஸோ இது சம்பந்தமான முழுமையான கிளாஸ் நாங்கள் A to Z லைக் பண்றோம். ஸோ தேவையான நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் அன்னைக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி இது சம்பந்தமான மோர் டீடைல்ஸ் வந்து நீங்க கூகுள் போயிட்டு வெல்ஃபியர் அகாடமி செக் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். அதுல யூடியூப் சேனல் இருக்கும். அதுல பிளேலிஸ்ட் இருக்கும். அது பாட நிர்வாண வேலைகள் காணப்படும் சொல்லி ஸோ அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல நிறைய வீடியோஸ்கள் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி சில வெப்சைட்ஸை சொல்லி சில மணி மேக்கிங் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது இப்படியான ஒரு ஏர்னிங்ஸ் தேவைன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து சரியான முறையை தான் நாங்கள் இது பண்ணோம். நீங்கள் மினிமம் 30,000 பண்ண வரைக்கும் கிளாஸ் ரன் பண்ணுவோம். ரீச் பண்ணால் ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற கன்செப்ட் சொல்லுவோம். இதில் ஈவினிங் லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்குது. நீங்கள் எனி டைம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் லாங் டேர்ம் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்கள நீங்கள் க்ரோத் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தருவோம். ஸோ அதுக்கு சூட்டபிளான மணி மேக்கிங் மணி அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஓடிட்டு நான் ஷேர் பண்ணுறேன்.